அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் வேணா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நமக்குடைய போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கங்க, இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க. உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இது பங்குனி உத்திரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோவிலையும் பாருங்க சிறப்பா இருக்கும். ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல. மெயினா பாருங்க, கிராம தெய்வ கோயில்ல பாருங்க, அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம். சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம். திருவிழாலாம் பாருங்க, பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. கிராமத்துல உள்ள அம்மன் கோயில்லாம் பாருங்க, திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும். மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம். சூரியன் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா வளர்பிறை மூர்த்தங்கள் ஒரு 2 மூர்த்தங்கள் வருது. நல்லா பாருங்க, பங்குனி மாசம் 7ஆம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியில வளர்பிறை மூர்த்தம் வருது. அடுத்த தேய்பிரை மூர்த்தத்துல 3 மூர்த்தம் வருது. 14ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி மூர்த்தம் வருது. இதுவும் சுப மூர்த்தம் தான். இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நிறைய பிடிவாத குணங்கள் விருச்சக ராசி என்பது நிறைவேற்ற இருக்கும். ஏன்னா இது ஸ்திர ராசி. அப்ப இவங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சக லக்னம், விருச்சக ராசி, சிந்தனைக்கு பயங்கரமான சிந்தனையா இருக்கும். ஒரு விஷயம், ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய குணம் விருச்சக ராசி என்பது இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசி என்பர்கள் ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு குணாதிசயம் இருக்கும். ஆனா பழகிட்டா நிறைய அன்பை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்கள் தான். நல்ல ஒரு பாசமான ஒரு குணத்தை காட்டுவாங்க. ஆனா வெளியில ஒருத்தரை இவருடைய எண்ணங்கள் வந்து ஒரு சிலவர் பிடிக்காம இருக்கும். ஆனா இவர் மாதிரி ஒரு பாசத்தை காட்ட முடியாது விருச்சக ராசி என்பவர்கள். நல்ல ஒரு பொதுவான ஞான அறிவு உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம். ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அதை கரெக்டா சிந்திச்சு கரெக்டா பண்ணக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பவர்கள் தான். நிறைய பேர் பாருங்க, இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள், மருத்துவ துறைகள், போலீஸ் இராணுவ துறைகள், அரசியல் ஃபீல்டு, வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராசிக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. அதாவது பயணம் ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சக ராசி என்பது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து பாருங்க. நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக
ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணணும். நம்ம ஆன்மீக சிந்தனை நமக்கு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதான் எல்லா வீடியோ சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை பொறுத்துதான் உங்களுடைய பலன்கள் மாறுபடும். இப்ப நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, நல்லா பாருங்க. அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் நடக்கும். ஜாதகத்துல சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும், இவர் படிப்பு கல்வி சூப்பரா இருப்பாரு, தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், திருமணம் இத்தனை வயசுக்கு பண்ணுங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், எப்படி சொல்லுவாங்க. ஜாதகத்துல உள்ள அந்த வருஷத்தை திசாபுத்தியை கணக்கு பண்ணி தான் பலன் சொல்லுவாங்க. அப்ப பிறப்பு ஜாதகங்கிறத விட மீனான விஷயம். நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். யாருமே இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் இறைவன் கண்டிப்பா கர்ம வினை கொடுத்திருப்பாரு. அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும், நான் சொன்னேன் பாத்தீங்களா, திசா புத்தி, அந்த கிரகங்கள் தொடர்பு வரும்போது வேலை செய்யும். நம்ம உடம்புல 9 கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும். 9 நவகிரக ஒளிகள் நம்ம உடம்புல இயங்குது. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அது யோகமான பலனை கொடுக்கும். எந்த ஒளிகள் பலவீனமோ அது பலவீனமான காலகட்டம், அந்த திசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை உண்டு பண்ணும். அப்ப ஜாதகங்கிறது மெயினான ஒரு விஷயம். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கிறது அதான் உயிர், அதான் உயிர் நாடி. நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப ஜாதக தசாபுத்தியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு பலனா கொடுக்குறோம். ஏன்னா நம்முடைய விருச்சிக ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் ஒரு ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது கும்ப ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசியில. அடுத்து கேது பகவான் 11ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கன்னிகா ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் சுக்கிர பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா ஒரு பயிற்சி ஆகி 5ஆம் பாவத்துக்கு போறார், அதாவது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புலதான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் ராசி அதிபதியானவர் யாருன்னா செவ்வாய் பகவான். 4ஆம் பாவத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, பயங்கரமான ஒரு சேர்க்கை அது. அப்ப செவ்வாய் பகவான் டைட்டா போயிட்டு சனி பகவானோட போய் சேர்றாரு. அது எங்க போய் சேர்றாரு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான கும்பராசியில போய் நிக்கிறார். அப்ப இங்க லாபஸ்தானத்துல போய் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துல போய் நிக்கிறார். காலபுருஷனுக்கு அது 11ஆம் வீடு எதுனா கும்பராசி தான். இவர் இங்க விருச்சிக ராசியில இருந்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அப்ப சுகஸ்தானத்துல போய் நல்லா ஒரு பலமா நிக்கிறார். அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். பொதுவா பாருங்க, விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் கிரக அமைப்பு எடுத்து பார்க்கும்போது அடுத்து 3ஆம் பாவத்துல போய் நின்னாரு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்திருப்பாரு நல்லா பாருங்க. உங்களுடைய வருமானத்துக்குள்ள கிரகம் போய் கடல்ல போய் நிக்குது விருச்சிக ராசி என்பது. பொருளாதாரம் போய் வீழ்ச்சியில போய் நிக்குது பாருங்க. நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல உடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் சரியான ஒரு அமைப்புல இல்லையோ, யாருக்கெல்லாம் 2ஆம் பாவம் பலவீனமா இருக்குதோ, விதி ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமா இருங்க அந்த அதிபதி போய் பலவீனமா இருக்காரோ, இப்ப பாருங்க ஒரு வருமானத்துல கொஞ்சம் ஒரு சில தடையில கொடுத்திருப்பாரு. கடன் பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, உத்தியோக மாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள், தாமதங்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. எடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த பலவீனம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஒரு தடையில கொடுத்திருப்பாரு. வருமானத்துல தடை, இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு சில தடையில கொடுத்திருப்பாரு. உத்தியோக சம்பந்தமாக தொழிலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருவார். இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை நல்லா பாருங்க. இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு விரைய செலவு உங்களுக்கு வந்திருக்கும், இல்ல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு தடை தாமத்தை ஒரு சில பேருக்கு கண்டிப்பா கொடுத்திருப்பார். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அது தாமதமாகிறது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு தாமதப்படுத்தியே கொடுத்துட்டு இருந்தார். இனிமே எப்படி கொடுக்க போறாரு, இனிமே நல்ல பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இனிமே உண்டு. என்னை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் சரி, இனிமே எதிர்த்து நிக்க போறீங்க. சுகஸ்தானத்துல போய் இப்ப பலமாகிறாருங்க.
பொதுவா கும்பத்துல போய் செவ்வாய் இருந்துட்டா நல்ல ஒரு பலம். கும்பத்துல எந்த கிரகம் இருந்தா அது நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கும். அதனால செவ்வாய் பவன் அங்க இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு லாபத்தை கொண்டு காட்டுறாரு, உங்களுக்கு லாபத்தை கொண்டு காட்டுறாரு. இப்ப நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், இல்ல பூமி வாங்கணும், இந்த பிளான்ல வந்திருக்கு எனக்கு, ஆனா பணமே இல்லை, எனக்கு அந்த விஷயமா வந்திருக்கு, மூவ் பண்ணலாமா? கண்டிப்பா தாராளமா மூவ் பண்ணுங்க. ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். ஒண்ணு வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, இல்ல வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பூமி வாங்க. இந்த 2 பிளான்ல மட்டும் விருச்சிக ராசிக்காரை கரெக்டா பிளான் பண்ணி இறங்குங்க, சக்சஸ் ஆகும். உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்காத அளவு ஒரு சக்சஸ் கொடுத்துருவாரு. ஏன்னா செவ்வாய் பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரங்க. எப்படி பார்த்தாலும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சதயத்துல இறங்கிடுவார். பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரத்துல போவார். அது மட்டும் அவிட்ட சொந்த கால நிக்கும் போது அங்க பலத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப வீடோ, இடமோ, பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது, நீங்க கடன் வாங்கியாச்சும் பண்ண போறீங்கன்னு சொல்லி காட்டுறாரு. அப்ப இடத்த மாத்துறது, வீடை மாத்துறது, வண்டியை மாத்துறது, வாகனம் மாத்துறது, இந்த பிளான் மனசுக்குள்ள ஓடும் பாருங்க. உங்களுக்கு இதை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுங்கிற மனசு ஒரு குணம் உங்களுக்குள்ள வந்துடும். கண்டிப்பா அந்த பங்குனி மாசத்துல இதை மாத்திக்கலாம், பண்ணிக்கலாம். வெளிநாடு போகணும், வெளியூர்னா தாராளமா போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும். அதை விட வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்குது, எதிர்பார்த்ததை விட டாப்பா இருக்கும் வேலை உத்தியோகம். என்னை பொறுத்தவரையும் உத்தியோக தடை இல்லை, நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நல்லா மூவ் பண்ணி நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவார். உத்தியோகம் சம்பந்தமாக தடைகள் கிடையவே கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். புதுசா ஒரு பதவி உயர்வோட நிறைய பேர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. வேலை உத்தியோகத்துல புதுசா நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்குமா? கண்டிப்பா தேடுங்க, நல்லபடியா கிடைக்கும். எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் வேலை உத்தியோகஸ்தானத்துல. அப்ப உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப தைரியமா இறங்கலாம். கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வேலை உத்தியோகம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறார். பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸா, எதிர்பார்த்ததை விட டாப்பா கொண்டு போவார். தங்கமோ, பொண்ணோ, பொருளோ, நகையோ நீங்க வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வந்துரும் பாருங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். வெளிநாடு பிசினஸ் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. மருத்துவத்துறை தொழில் சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை இது எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. இதையும் தாண்டி திருமணம், வீட்டுல ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போது பாத்துக்கோங்க. ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடந்தே தரணும். ஏன்னா இவ்வளவு 4 கிரகம் உங்களுக்கு 5ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காங்க. லாபஸ்தான அதிபதி, திருமணத்துக்குள்ள அதிபதி எல்லாமே 5ஆம் பாவத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸ் இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். 2வது திருமணம் இல்ல முதல் திருமணம் எல்லாமே சரியாகும். அதுல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு நீங்க போயிட்டே இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, அதையும் சரி பண்ணி கொடுத்துருவார். கோச்சார கிரகம் சூப்பரா இருக்கு. 4 கிரகம் கூடி 4 விதமான யோகத்தை அள்ளி கொடுக்க போது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு டைம் இருக்கு. தசாபுத்தி ஜாதகம் நல்லா இருக்குதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி யாரெல்லாம் சனி பவன் நல்லா இருக்காரோ அவங்களாம் யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப நான் சொன்ன விஷயம் தான் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பர்டிகுலரா நீங்க மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இனிமே எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். மெயினா உடல் உபாதை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இனிமே உடம்பு பிரச்சனை வராது. மருத்துவ செலவு இனிமே கிடையாது. சுகஸ்தானத்துல செவ்வாய். அப்ப நிம்மதியா ஒரு மருத்துவ செலவு பண்ணுவீங்க. இப்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவாரு. நீங்க போய் டாக்டரை போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு இப்ப நல்ல சேஞ்ச் உங்க உடம்புல கண்டிப்பா ஏற்படும். நீங்க உணரலாம். ஆக முதல்ல மருத்துவ செலவை குறைச்சு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. எங்க போய் லோன் கேட்டாலும் சரி, கடன் கேட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. லோன் சார்ந்த விஷயம், தொழிலுக்காண்டி கேட்கணும், எதுவெல்லாம் கேளுங்க, கண்டிப்பாக சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அப்ப தொழில் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும், அந்த பிளான் பண்ணிட்டேன், இப்போ போகலாமா, இறங்க வேண்டாமா, ஜாதகத்துல பார்த்து தசாபதியை பார்த்து தொழில ஸ்டெப் எடுத்து வைங்க. சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு. இந்த நேரம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன் போய் 5ஆம் பாவத்துல பலமா இருந்து அவர் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப தொழில எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய லாபத்தை காட்டப்படுறாரு. பாத்துக்குங்க. விருச்சிக ராசிக்கு டைமிங் சூப்பர். என்னை பொறுத்தவரைக்கும் தொழில பக்கவான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். எதிர்பார்த்தோட டாப்பா கொண்டு போயிடுவாரு. அரசியல் ஃபீல்டு நிறைய வெற்றிகள் தேடி வரும். அரசியல நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போது பாத்துக்கோங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மக்களுக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு.
இது 100% உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து கேட்கறோம், இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். 5ல சுக்கிரன் அளவில்லாத பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதனாலதான் லாட்ரி யோகம் இருக்குங்கிறீங்க வெளிநாட்டுல உள்ள நபர்களுக்கெல்லாம். அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. வெளிநாட்டுல வேற கண்ட்ரி இடத்த மாத்துறது, வேலை உத்தியோகம் மாத்துறது, எல்லாமே மாறிக்கலாம். பெண்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் வரும். அதை விட படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். விருச்சிக என்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்களுக்குலாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது. படிப்பு கல்வியில இயற்கையான ஞான அறிவை கொடுத்துருவார். 5ல சுக்கிரன், 5ல புதன், ராகு, சூரியன் பலமா இருக்குது. எல்லா கிரகமும் பலமா இருக்குது. அப்ப படிப்பு கல்வி பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைச்சிடும். அப்ப இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் உள்ள இருக்கும். இதுலயுமே அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குங்க? விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்குதான் வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்களே. எதிர்பாராத ஒரு விஷயத்த தடை தாமதம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதான் சொல்லல, இடம் மாற்றமோ, வீடு மாற்றமோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். உத்தியோக மாற்றம் கண்டிப்பா இருக்கு. தொழில நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்குது. எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுத்தாரு விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தோன்னா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க எப்போதுமே பிசினஸ், வேலை, உத்தியோகம், குடும்பம், ஃபேமிலி, இதை பத்தி தான் ஒரு சிந்தனை இருக்கும். இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ எல்லாம் வாங்குற யோகமும் சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு பாருங்க, நிறைய ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை, தாயோட உடல்ல பிரச்சனை, இதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பார். தொழில ஒரு மாற்றங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள், வேலை இடமாற்றங்கள், நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க வேலை, எக்ஸாம் எழுதக்கூடிய அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க புத்திசாலி குணம் இருக்கும். பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்துட்டா நல்லா சிந்திச்சு அறிவாளி திங்க் பண்ணக்கூடிய குணம் அந்த கேட்டை நட்சத்திரக்காரர் தான். இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாருங்க, இனிமே கோட்டை கட்டக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எது வந்தாலும் பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, பூமியோ வாங்குற யோகம் சிறப்பா இருக்குது. மண்மனையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு. வேலை மாற்றங்கள், இதுல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல மாற்றங்கள், தொழில் இட மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்ப நிறைய ஒரு வெற்றியை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் புதன் நீசமாகிறாரு, கொஞ்சம் பாத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு செரிமான பிரச்சனை இருக்கும். மற்றபடி பார்த்தா எல்லாமே உங்களுக்கு நிறைய வெற்றிகளை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.